கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर को स्तुति हो गई। மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார். திருச்சபை மூலமாக இதை சந்திக்கிறோம். सच्चाई परमेश्वर आशीर्वाद देने वाला कलीसिया के द्वारा मैं आपको मुबारक करता हूँ। ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். परमेश्वर हमारा बीच में है। மகிமை நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். महिमा का समय अच्छा प्रोग्राम में हम अभी शामिल हुए। மகிமை நேரம் என்ற நிகழ்ச்சியிலே अच्छा समय के प्रोग्राम में கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதான கர்த்தருடைய சத்தியங்களை கர்த்தர் பேசுவார். परमेश्वर का महिमा प्रकट होने के लिए परमेश्वर शक्ति को आपसे बात करना चाहता है। ஆண்டவருடைய உன்னத வார்த்தைகள் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும். परमेश्वर का ऊंचा शब्द आपके भलाई से आ जाएगा। இன்றைக்கு தேவன் நம்மோடு என்ன பேச இருக்கிறார்? आज ही परमेश्वर आपसे हमसे क्या बात करना चाहता है? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே रोमियो 8:32 में தம் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர் अपना एकलौता बेटा को भी देकर परमेश्वर ने हमके लिए भेजा। அவரோடு கூட இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் அருள்வார். यीशु मसीह के साथ लोग को आप भी देंगे, எல்லாவற்றையும் அருள்வார். सारा चीज को दे देंगे। உங்களுக்கு நல்ல வேலையை அருள் செய்வார். आपको अच्छा काम परमेश्वर में देंगे। உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அருள் செய்வார். परमेश्वर ने आपको पवित्र आत्मा को देंगे। உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை பொருளாதாரத்தை அருள் செய்வார். परमेश्वर ने अपने आशीर्वाद को सारा चीज को परमेश्वर आपको देंगे। உங்கள் சரீரத்திற்கு நல்ல சுகத்தை பலத்தை சமாதானத்தை அருள் செய்வார். आपके शरीर में हिम्मत ताकत शांति देकर आपको पहुंचा देंगे। இப்படி எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் நமக்கு அருளப்பட இருக்கிறது. वैसे ही परमेश्वर के पास हजारों हजारों करोड़ों करोड़ों आशीर्वाद है, वो आपको देंगे। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, இன்றைக்கு அதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். उसी से थोड़ा सा एक निकाल कर मैं आपको ध्यान करने दे रहे हैं। ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். परमेश्वर आज ही आपसे हमसे बात करना चाहता है। சங்கீதம் 29வது சங்கீதத்தில் 11வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीत 19 में उसमें 11 में वैसे ही लिखा है। ஆண்டவர் அதிலிருந்து என்ன சொல்லுகிறார்? परमेश्वर ने उस भजन संगीत से आपको क्या बात करना चाहता है? கவனியுங்கள். सुनिएगा। ஆண்டவர் உங்களைத்தான் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आज आपको ताककर देखकर बातचीत करते हैं। ஆண்டவர் சமாதானம் அருள்வார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर क्या लिखा है? परमेश्वर ने आपको शांति देंगे लिखा है। தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். परमेश्वर ने अपना लोगों को ताकत देंगे। சமாதானம் அருள்வார். परमेश्वर ने अपना लोगों को शांति देंगे। ஆசீர்வாதம் தருவார். परमेश्वर ने अपना लोगों को आशीर्वाद देंगे। அந்த ஒரு வசனத்துல 3 காரியங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். वहाँ पर हम देख रहे हैं वचन में 3 आशीर्वाद वहाँ पर लिखा है। இதிலே நாம் இன்றைக்கு சமாதானத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம். आज हम शांति का वचन को ध्यान करने जा रहे हैं। சமாதானம் உங்களுக்கு அருள்வார். शांति आपको हो जाएगा। உலகத்துல மனிதர்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கலாம். दुनिया में मनुष्य लोग सारा दौलत के साथ जी सकते हैं, ஆனால் சமாதானம் இல்லை என்றால் அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை. लेकिन उनके पास शांति नहीं है, वो कुछ भी नहीं है उनके पास। கோடி கோடியாக எண்ணற்ற செல்வங்கள் இருக்கலாம். हो सकता है करोड़ों करोड़ों दौलत है, मनी पैसा उनके पास होंगे। கோடி கோடியாக மக்கள் செல்வாக்கு இருக்கலாம். हो सकता है करोड़ों करोड़ों का मनुष्य का ताकत उनके पास होंगे। ஆனால் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை உபயோகமற்றதாய் போய்விடும். लेकिन उनके पास शांति नहीं है, वो जीना कोई बीना नहीं है। இந்த சமாதானம் எங்க கிடைக்கும்? ये शांति कहाँ मिलेगा? இந்த சமாதானம் எந்த கடையில கிடைக்கும்? ये शांति कौन सा दुकान में मिलेगा? இந்த சமாதானம் யார் கொடுப்பாங்க? ये शांति कौन देगा? இந்த சமாதானம் வேதம் நமக்கு கொடுக்கிறது. ये शांति बाइबल बताती है, मैं आपको दूंगा। ஆண்டவர் சொல்லுகிறார், जो परमेश्वर ने வேதத்தின் வழியாக நம்மிடத்தில் பேசுகிறார்.
बाइबल के वचन के द्वारा परमेश्वर ने बातचीत करते हैं। தேவன் சமாதானம் அருளுவார். परमेश्वर ने शांति को दे देंगे। இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்வார். आज ही परमेश्वर आपको शांति देंगे। அப்படி அவர் அருளுகிற காரியங்கள் ஏராளம் உண்டு. वैसे ही वो जो कृपा देते हैं वो ज्यादा अनेक है। யோபு 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது अय्यूब में 12:4 बताती है, அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார். परमेश्वर ने आपको आपके दुआ को सुनेंगे। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग நல்ல கவனிங்கள். अच्छी तरफ सुनिएगा। ஆண்டவரிடத்தில் எல்லாரும் வேண்டுதல் வைக்கிறார்கள். परमेश्वर के सब में सब लोग अपना बिंदी को रखते हैं। எல்லாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. सारा चीज को परमेश्वर सबको बिंदी सुनते हैं नहीं है। ஆனால் தேவன் இங்கே சொல்லுகிறார், அவர் மறு உத்தரவு அருளி ஆசீர்வதிப்பார். लेकिन परमेश्वर ने यही बाइबल बताती है, वो फिर से उनको आशीर्वाद को देंगे। ஜெபிக்கிறவர்களுக்கு தான் மறு உத்தரவு கொடுப்பார். जो प्रार्थना करते हैं उनको परमेश्वर प्रार्थना को सुनते हैं। அடுத்து நாம் வாசிக்கிற போது उसके बाद हम पढ़ने समय में சங்கீதம் 84:11 சொல்லுகிறது. भजन संगीत 84:11 भजन संगीत 80 का 11 बताती है, அவர் மகிமையை அருளுவார். वो परमेश्वर महिमा को देंगे। அவரிடத்தில் திரளான ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் இருக்கிறது. परमेश्वर के पास ज्यादा आशीर्वाद ऊंचा का स्थान है। மகிமையை அருளுவார். महिमा को आपको देंगे। மகிமை உங்களுக்கு கொடுக்கப்படும். महिमा आपको दिया जाएगा। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, அதே வசனத்துல சொல்லுகிறார், கிருபையை அருளுவார். वैसे ही वचन में लिखा है, अनुग्रह को आपको कृपा देंगे। கிருபையை அருளுவார். अनुग्रह कृपा को आपको देंगे। நன்மைகளை அருளுவார். भलाई को परमेश्वर ने आपको देंगे। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, அவர் அருளுகிற காரியம் திரளாய் இருக்கிறது. वो परमेश्वर ने जो दिया गया अनुग्रह ज्यादा है। ஏசாயா 30:19 சொல்லுகிறது, ऐसा 30:19 बताती है, நீ அழுது கொள்கிறாய், நீ அழமாட்டாய். आप रोना नहीं, आप मत रो, आप नहीं रोएगा। நீ அழுது ஜெபிக்கிற விஷயத்திலே உனக்கு மறுநூற்று அருளி உன்னை சந்தோஷப்படுத்துவார். जब आप रोकर प्रार्थना करते हैं उस समय में आपको प्रार्थना को सुनकर आपको अनुग्रह देंगे। இப்படி அவர் நிறைய காரியத்தை நமக்கு பைபிளிலே வைத்திருக்கிறார். वैसे ही ज्यादा बाइबल में वचन में ज्यादा आपके मेरे लिए रखा है। ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், लेकिन आज ही परमेश्वर आपसे जो बातचीत कर रहे हैं बहुत बहुत बहुमूल्य है। நீங்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, आप जो भी रहो, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, आप कोई भी रहो, ஆனால் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, लेकिन परमेश्वर आपसे बातचीत करना सब மறு உத்தரவு அருளுவார். मैं आपको फिर से आपके बात को सुनेंगे। உங்களுக்கு சமாதானம் அருளுவார். आपको शांति देंगे। உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். आपको शांति मिल जाएगा। இப்பொழுது உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும். अभी आप हमारा वचन को परमेश्वर वचन को सुनते हैं, आपके घर में शांति हो जाएगी। சமாதானம் உங்களுக்கு வந்து விட்டது. शांति आपके घर में आ गया है। கவலைப்படாதீங்க. चिंता मत करो। ஏன் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறபடியால் क्योंकि परमेश्वर वचन को आप सुनते हैं। டிவி வழியாக அல்லது மொபைல் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் வழியாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறபடியால் ये टीवी के द्वारा, व्हाट्सएप के द्वारा, यूट्यूब, फेसबुक द्वारा आप इस जो प्रोग्राम को देख रहे सुन रहे वचन को, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வார். परमेश्वर आपको शांति देंगे। உன் வாழ்க்கையை மாற்றுவார். आपके लाइफ को, जीवन को परमेश्वर बदल देंगे। கவலைகளை நீக்கி சமாதானம் உண்டாக உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். आपकी चिंता को बदल कर परमेश्वर आपको एक शांति देंगे। அவருடைய வாழ்க்கையிலே அவர் வாயிலிருந்து வார்த்தை வருகிற வார்த்தைகள் சமாதானத்தை உண்டாக்குகிறதாக परमेश्वर के मुंह से जो निकलता वचन वो चंगा शांति देने वाला है। சகரியா 9:10 வசனம் சொல்கிறது. जब सकरिया में 9:10 लिखती है, வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल ये बताती है, இயேசு சமாதானம் கூறுவார். यीशु मसीह शांति को दे देंगे। சமாதானம் கூறுவார். परमेश्वर यीशु मसीह ने शांति को दे देंगे। சங்கீதம் 85:8 என்ன சொல்லுகிறது? भजन संगीत 80 में
8वीं आठ में बताती है சமாதானம் சொல்வார். शांति आपको देंगे। என்னாகமம் 6:26 என்ன சொல்லுகிறது? हिंदी में 6 का 24 बताती है। என்னாகமம் 6:26 என்ன சொல்லுகிறது? हिंदी में 6 का 24 बताती है சமாதானம் கட்டளையிடு கடவை. शांति परमेश्वर आपको देंगे। கர்த்தர் சமாதானம் நமக்கு இன்றைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். परमेश्वर ने शांति को आज आपको दे दिए। அவர் தருகிற அந்த சமாதானம் உங்களுக்கு அருளப்படுகிறது. जब परमेश्वर ने जो शांति देते हैं आज आपको शांति अनुग्रह से मिल रहा है। ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது परमेश्वर को ताकत देखने समय में அவர் நமக்கு சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். परमेश्वर ने आपको शांति देने की इच्छा है। உங்களுக்கு என்ன துக்கம் என்று எனக்கு தெரியாது. मेरे प्रिय लोग, आपको क्या चिंता है मैं नहीं जानता हूँ। வீட்டில் இந்த வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று எனக்கு தெரியாது. मेरे वचन को आप सुन रहे हैं, आपका क्या समस्या है मैं नहीं जानता हूँ। உங்களுக்கு என்ன வியாதி, உங்க குடும்பத்துல என்ன சண்டை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. आपके घर में क्या लड़ाई है, क्या आपके परेशानी है मैं नहीं जानता हूँ। ஆனால் தேவன் பேசுகிறார், உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து சமாதானம் கொடுக்க. लेकिन परमेश्वर उसी से एक छुटकारा देकर आपको शांति देना चाहता है। நோயினால் வாதையினால் பாதிக்கப்பட்டு உள்ளத்துக்குள்ளே நீ திக்கித்துக் கொண்டிருக்கிறாய், அதிலே உனக்கு சுகம் கொடுத்து சமாதானம் கொடுக்க விரும்புகிறார். रोग में और बीमार में थकावट में आप मन में रख के जो चिंता करते हैं उसी से आपको परमेश्वर ने चंगा करके आपको शांति दे रहे हैं। தேவனுடைய வல்லமையை நீங்கள் பாருங்கள். परमेश्वर का अद्भुत काम को आप देखिए। ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறேன். परमेश्वर ने आपके घर में आकर आपको बोलते हैं आपको शांति हो जाओ। வேதம் சொல்லுகிறது சமாதானம் உங்களுக்கு அருள்வார். बाइबल बताती है शांति आपको देंगे। அவர் நமக்கு அருள் செய்கிற ஆசீர்வாதங்கள் திரளாய் இருக்கிறது. परमेश्वर ने हम आपको देने वाला आशीर्वाद बहुत ज्यादा है। ஆனா அதிலே தேவன் விசேஷமா இன்னைக்கு கொடுப்பது சமாதானம். लेकिन आज परमेश्वर ने आपको दे रहे हैं शांति। ஆண்டவருடைய அந்த சமாதானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வோமாக. जब शांति परमेश्वर आपको दे रहे हैं उसको आप अपना मन में ले लीजिएगा। சமாதானம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். हो सकता है आपको शांति आपके जीवन में नहीं होंगे। ஐயா எங்களிடத்துல சமாதானம் இல்ல, அது வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா நாங்க ரொம்ப பாவத்துல இருக்கோம், எங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. जी हमारा पास शांति नहीं है, हमारे पास खुश नहीं है क्योंकि हम लोग पाप में फंसे हुए हैं। आप सोचेंगे होंगे எபேசியர் 2:15 சொல்லுகிறது, एफेसियों 2:15 बताती है சமாதானத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். शांति आपके दिल में मैं बना दूंगा लिखा है। சமாதானத்தை உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். शांति को आपके दिल में मैंने सृष्टि करेंगे लिखा है। சர்வ சிருஷ்டிகர் இயேசு கிறிஸ்து, जो परमेश्वर ने सारा दुनिया को सृष्टि किया है, அவர் சிருஷ்டிகர். वो परमेश्वर का नाम क्या है? सृष्टि करता है। அவர் உண்டாக்குகிறவர், वो परमेश्वर बनाने वाला है। உருவாக்குகிறவர். परमेश्वर उसको बनाने वाला है। அவரால் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை முற்றிலுமாய் உண்டு பண்ண முடியும். परमेश्वर ने आपके जीवन में शांति को पूरा बना सकते हैं। ஆனால் நாம் அவரிடத்துல நம்மை ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन आप नमूना के साथ प्रार्थना करने समय में शांति को परमेश्वर आप पाएंगे। நீங்கள் சமாதானத்தை உடையவர்களாய் வாழ முடியும். आप शांति के जीवन जी सकते हैं। அவருடைய வார்த்தையை கேட்கும் போதுதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்ம இதயத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள परमेश्वर का वचन को सुनने समय में वैसे ही दिल में घर में शांति हो जाता है। பிரியமானவர்களே, मेरे प्रिय लोग, தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போக கூடாது. परमेश्वर ने आपको हमको जो रखा शांति उनको खो न पाए। ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற போதெல்லாம் அவருடைய நன்மைகளால், அவருடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். जब परमेश्वर अपना से बात करने समय उनका आशीर्वाद से बड़ाई से आपको भराना चाहता है। நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்வோம். आज हम उसको पाएंगे। வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या बताती है? சங்கீதம் 29:11 என்ன சொல்லுகிறது? भजन संगीत 19:11 क्या बताती है? தேவன் உனக்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने आपको शांति देकर आपको आशीर्वाद देंगे। சமாதானத்தை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார்.
கொண்டிருக்கிறார். शांति आपको देकर आपको आशीर्वाद देंगे. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். आप उसको पाना है. நாம் துதிக்கலாம். हम प्रार्थना करें. பரலோக பிதாவே, अनुग्रहकारी स्वर्गीय पिता, கோடி ஸ்தோத்திரம். आपका करोड़ों करोड़ स्तुति हो. இப்பொழுது இந்த மக்களை ஆசீர்வதியும். अभी ये लोग को आप आशीर्वाद दीजिए. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் தொடும். ये टीवी द्वारा देखने वालों को हर लोग को आप छूलो. ஒவ்வொரு நேயரையும் தொட்டு ஆசீர்வதியும். एक एक प्रभु की एक एक लोग को आप छूलो प्रभु. அவர்களுக்குள்ள இருக்கிற துக்கங்கள், வறுமைகள், போராட்டங்கள், கவலைகள் எல்லாம் மாற்றப்படுவதாக. उनको सारा दरिद्र है प्रभु, समस्या, दुख, कष्ट सारा निकाल कर आशीर्वाद दीजिए. வியாதிகள், கொடுமைகள், அடிமைத்தனங்கள், பிசாசின் ஆளுகைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. रोग, बीमार, शैतान का बांधा हुआ हर चीज को निकाल कर फेंक दीजिए प्रभु. கர்த்தருடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்யும். परमेश्वर का आशीर्वाद, शांति उनको जान சமாதானம் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும். शांति उनके मन में होना चाहिए. அவர்களுக்குள்ளே சமாதானம் சிருஷ்டிக்கப்படுவதாக. उनके मन में एक शांति बनाना चाहिए. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ये टीवी प्रोग्राम को देखने वाला हर घर के हर लोग को शांति होना பார்த்து चाहिए. கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் உண்டாவதாக. घर में टीवी को देख के प्रोग्राम को देखने वाले हर घर में शांति झंडा होने दीजिए. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். ये पुराण को वचन को सुनने वाले हर लोग को शांति होने दीजिए. மகிழ்ச்சியாகி உம்மை துதிக்கட்டும், உம்மை மகிமைப்படுத்தட்டும். खुशी होकर आपको स्तुति करना चाहिए, आपके नाम को महिमा होना நீர் चाहिए. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. आप उन लोग को आशीर्वाद देने के लिए அவருடைய धन्यवाद. நோய்களை நீக்கி, பிரச்சனைகளை நீக்கி, அவர்களுக்குள்ள எல்லா கஷ்டத்தை நீக்கி, அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்பும். उनको बीमार को, रोग को, कष्ट को, तकलीफ को, परेशानी को सब निकाल कर उनको शांति दीजिए प्रभु. அப்படி செய்வதற்காக நன்றி. वैसे क्या आप कर रहे हैं, इसलिए धन्यवाद. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. यीशु मसीह के नाम से मैं प्रार्थना करते हैं, सुनिए करेंगे.